என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த துறையில் வேலை கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக இப்போ நம்ம யூடியூப் சொந்தம் ஒருவர் கேட்டிருக்காரு. பொதுவாக எதிர்காலம் அப்படின்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஜாதகர் ஒரு ஜாதகத்துக்கு கொண்டு வர்ற அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னாக்கும் லக்னம், ராசி, லக்னத்துக்கு அதிபதி, ராசிக்கு அதிபதிகள் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்போ லக்னத்தையோ ராசியவோ குரு பார்க்க வேண்டும். அந்த குரு பார்க்கிறார். குரு, வளர்புரை சந்திரன், சுபக்கிரகங்கள், இயற்கை சுபரான சுக்கிரன், தனித்த புதன், இது தொடர்பு கொள்ள வேண்டும். சரி, லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று வலுவாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவரை குறித்து உள்ள கேள்வி, அந்த ஜாதகரை பற்றி உள்ள கேள்வி எதிர்காலம் அப்படிங்கும்போது கோணம், திரிகோணம் என்று சொல்லப்படுகிற லக்னம் 5, 9ஆம் இடம் வலுப்பெற வேணும். அது நன்றாக இருக்க வேணும். அதில் பாவர் இருக்கக்கூடாது. அதில் பாவச்செயல் எதுவும், அந்த கிரகங்கள் எதுவும் நீச்சம் பெற்றோ இல்லை அந்த 5, 9க்கு அதிபதிகள் நீச்சமோ அல்லது இந்த கெட்டவர்கள் கூட பாவர்கள் கூட சேர்ந்தோ இருந்தால் இவருக்கு இந்த எதிர்காலம் எல்லாம் பயம் வரும். யாருக்காக இருந்தாலும். ஒன்று. எந்த துறையில் வேலை கிடைக்கும். இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துட்டால் பொதுவாக கர்மாக்காரகன் தொழில் அப்படின்னு எடுக்கிறது 10ஆம் இடத்துக்கு எடுக்காங்க. லக்கணத்துக்கு 10ஆம் இடம். அது ராசிக்கு சில பேர் அந்த கோச்சாரத்தில் சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் 2, 10. அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர், வாக்குக்கு உள்ளவர். அந்த இதை பார்க்கணும்னா 2ஆம் இடமும், வேலையை பார்க்கணும்னா 10ஆம் இடம். 2, 10ஆம் இடத்தோடு எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. இரண்டாவது, அவருடைய ராசி கட்டத்தில் எந்த கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ எந்த நீண்ட தசாபுத்திகள் அவருக்கு எது தொடர்பு நடந்து கொண்டிருக்கு. இப்போ நீண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு 18 வருஷம், சனி 19 வருஷம், குரு 16, சுக்கிரன் 20 வருஷம், இப்படின்னா ஒரு நீளமான தசா. சரி, அப்படி இல்லைனால் இந்த எந்த தசாபுத்திகள் வருது. இப்போ சூரியன் வருதுனாக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் வருதுன்னா இதை சார்ந்து அடுத்தடுத்த அதுக்கு தொழில் எங்கே தொடர்பு கொள்வது, இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இப்போ புதன் தசை வருதுனாக்கும் இப்போ சனியை எடுத்துக்கோ. சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், கேது, சுக்கிரன், அதை சார்ந்து. குருதசைனா அதுக்கு முன்னாடி இருந்தே குருதசை வந்துச்சுன்னா, பிறக்கும்போது குருதசை வந்துச்சுன்னா அடுத்து சனி, புதன், கேது, சுக்கிரன் இப்படி வந்துடும். அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி இதில் ஓடி போயிடும். அதில் அதுக்கு சம்மந்தப்பட்ட லக்னங்கள் இதெல்லாம் வரும்போது அந்த பாக்கியவான், அந்த பாக்கியம் 5, 9 கிடைக்கும் போது அதை சார்ந்த தொழிலும் அதனால லாபமும் அடைவார்கள். அது எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும். சரிங்களா? அப்போ இலங்கையில் இருந்து ஒரு நபர், ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னா ராமநாதபுரத்தில் தான் இருக்காங்க. அந்த 22 வயசு அவங்க. நாங்கள் பிறந்தது இலங்கைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பதில் பார்ப்போம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கும், வணக்கம், லக்ஷர் சரவண் பேர், ஆண் குழந்தை தான். லக்ஷர் சரவண் ஆண். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2002 பிறந்திருக்காரு. நேரம் பகல் 12:36. கொழும்பு, இலங்கையில் பிறந்திருக்கார். இப்போ தற்சமயம் இப்போ இருக்கிறது ராமநாதபுரத்தில் இருக்கிறேன். என்ன வேலை கிடைக்கும், எந்த துறையில் கிடைக்கும், உள்ளூரா அல்லது வெளியூரா, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு நன்றியை போட்டிருக்கார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அப்போ இவருடைய கேள்விக்கு அவர் ஜாதகத்தை வைக்காமல் பொதுவாகவே பார்க்கணும்.
உள்ளூர் வெளியூர் அப்படின்னாக்கும் 5, 9 லக்கணம்னா கெட்டிருக்கணும். 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருக்கணும், சுத்தமாக கெட்டு போய் 5, 9னா அவர் பிறந்த இடத்த குறிக்கக்கூடிய இடம், அவருடைய பூர்வ புண்ணிய இடம். இப்போ அது கெட்டு போய் வெளி இடங்கிறது 8, 12 வலுப்பெற்றிருந்து மற்ற கிரகங்கள் அதோடைய தொடர்பு உள்ள கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும்போது அவர் வெளியில் தான் இருப்பார். சரி, 5, 9 லக்கணத்து வலுப்பெற்றிருந்து அதோட தொடர்பு உள்ள தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அவர் உள்ளூரில் தான் இருப்பார்கள். அது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும். இப்போ வெளியூர் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் போனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்கா வர்றது. வெளியூர் அப்படின்னு நம்ம எடுக்கிறது வந்து பிளேனில் போனாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் வராமல் வெளியூர்லேயே செட்டில் ஆகிற ஜாதகம் தான் அந்த வெளியூர்னு கேள்வி கேட்கறது. இப்போ ஒரு ராமநாதபுரத்திலே இருக்கார் அப்படிங்க, ராமநாதபுரம் மாவட்டம்னாக்க இப்போ சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ ஒரு வேலைக்கு வர்றாருன்னு வைங்க, வந்துட்டு ஒரு மாதத்தில் வீட்டில் போய் பார்த்துட்டு வர்றாருன்னு அதெல்லாம் வெளியூர்னு எடுத்துக்கலாமா அப்படின்னாக்க பயணங்கள் எடுத்துக்கலாம். இந்த சந்திரன்லாம் நடக்கும்போது ராகுலாம் நடக்கும்போது வெளியில் அலைச்சலாக கொடுப்பாங்க, பயணத்தை கொடுப்பாங்க, வெளியில் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்யலாம் வரலாம், இப்படிலாம் எடுக்கலாம். நிரந்தரமான வெளியூர் பயணம், வெளியூரில் இருந்து வேலை செய்கிறதுனா அது வேறு மாதிரி. சரி, பார்த்துருவோம். அவருடைய ராசி கட்டத்தை வந்து ஸ்க்ரீனில் போட்டே வந்து நமக்கு அந்த பலனை சொல்லுவோம். மீண்டும் அவர் பிறந்த நேரம் வந்து நவம்பர் 18, 2002, நேரம் வந்து பகல் 12:36, கொழம்புல பிறந்திருக்கார், ஸ்ரீலங்கா, இலங்கையில். ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னமாக வர்றது கும்ப லக்னம், 3ஆம் இடத்தில் சந்திரன், 4இல் ராகு, 5இல் சனி வக்ரம், 6இல் குரு உச்சம், 8இல் செவ்வாய், இங்கே 9இல் சுக்கிரன் ஆட்சி பெற்று வக்ரமடைகிறார், 10இல் சூரியன், புதன், கேது. ஏற்கனவே அப்படியே வலுவை சொல்லிக்கிட்டு தான் வந்தேன், இருந்தாலும் பார்த்துருவோம். இங்கே அப்படியே லைனாக வருவோம். 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் வலுவாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா வலுவாக தான் இருக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வலுவாக தான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தவுடனே 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், சந்திரன் வலுவாக இருக்கார். தாயாரை பற்றி பிரச்சனை கிடையாது, அங்கே எடுத்துருவோம். அப்போ 9ஆம் இடமும் வலுவாக இருக்கிறது, சூரியனும் வலுப்பெற்றிருக்கார். அப்போ தாய் தந்தையை பற்றி பார்க்கணும், வலுவாக இருக்காங்க, அதில் எந்த பால்ட்டும் கிடையாது. இப்போ சந்திரன் வந்து உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், வளர்வுரை சந்திரன். அப்போ சந்திரன் வலுவாக இருக்கிறார் 3ஆம் இடத்தில். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் வீடு கொடுத்தவன் சுக்கிரன் ஆட்சி. இங்கே திக்பலம் பெற்ற சூரியன் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக ராகு. அப்போ ராகு இருக்கிற ஸ்தானமும் நல்ல அருமையானது தான். இங்கே சனி வந்து லக்னாதிபதி 6ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருக்கு மிகவும் பிடித்த நண்பருடைய வீட்டில் இருக்கார். அந்த 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் வக்ரம் அடைந்து உள்ளார். லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உள்ளார். குரு உச்சமாக தான் இருக்கிறார். சரிங்களா? இந்த இடத்துல அந்த குருவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடலாம். இந்த லக்னத்துக்கு அந்த இடத்துல குரு உச்சம் இருந்து தசாபுத்தி நடக்கும் பொழுது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பயப்பட வேணாம். இந்த ஜாதகம் இல்லை, இந்த அமைப்பில் யாருக்கும் தசாபுத்தியில் நன்மையை செய்யாது. சரிங்களா? ஏன்னா லக்னத்துக்கு வந்து 2க்கும் 11க்கும் அதிபதி, 2க்கும் 11க்கும் அதிபதி. அவர் போய் 6ஆம் இடத்துல வலுப்பெற்று 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் வலுப்பெற்று இருந்தால் அந்த தசாபுத்தியில் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. அது என்ன மாதிரி பலனா தசாபத்தி உள்ளப்போ சொல்லிக்கலாம். இப்போ 8ஆம் இடத்தில் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். இங்கே தான் ஜோதிடம். மறைமுகமாக வலுப்பெற்றிருக்கலாம், இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகங்கள். அப்படிங்கும்போது அப்போ சூரியன் திக்பலம் மறைகிறார், உச்ச குரு பார்க்கிறார். அப்போ ஜோதிடத்தை நீங்கள் தலைகீழாக பார்த்துடக்கூடாது. அப்போ உச்சக்குருன்னா 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறதுனால அப்போ சூரியன் கெட்டு போச்சுன்னா தகப்பனுக்கு தானே இது அப்படின்னு எடுத்துடக்கூடாது, அது வேறு மாதிரி போயிடும். உச்சக்குரு பார்க்கிறார், நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஒரு முதல் கேள்வி என்ன, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி தானே கேட்டுக்கார். ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். ராமநாதபுரத்தில் இருக்கிற என் வேலை என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கார். பார்த்துருவோம் என்ன மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னா
10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். அந்த சூரியனும் புதனும் உச்ச குருவால் பார்க்கப்படுகிறார்கள். இப்பொழுது சூரிய தசை நடக்கிறது. உங்களுக்கு வலுப்பெற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் வளர்வுரை சந்திரன், அங்கே என்ன ஆகுதுன்னா சதுர்தசி அப்படின்னா பௌர்ணமிக்கு முன்னாடி நல்ல ஒளி பூர்ந்திய சந்திரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனை பார்க்கிறார். அப்படிங்கும் பொழுது சுக்கிரனும் வலுவாக தான் இருக்கார், அங்கே அஸ்தங்கம் அடைந்து உள்ளார். அப்போ சுக்கிரனுடைய காரத்துவமும் புதனுடைய காரத்துவமும் இதெல்லாம் கலந்து கொண்டு சூரியனுடைய காரகத்தில் வேலை கிடைக்கும். சுக்கிரனா இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் அழகு சார்ந்த பொருள், மொபைல், டிவி, ஃபேனு, இந்த அழகு சார்ந்த பொருள்கள். புதன் கணக்கு சார்ந்த பொருள்கள், அக்கௌண்ட்ஸு, கணக்கு, இன்ஜினியர், எதில் கணக்கு பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக புதன் தான். கணக்குன்னு எடுத்துட்டா அதில் 1008 வேலை இருக்குது. பிகம்சிஏ, பேங்கிங்கு, அக்கௌண்ட்டு, இந்த ஒரு இன்ஜினியராக போகிறாரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, அந்தந்த எதுலலாம் கணக்கு வருதோ அதெல்லாம் புதன் தான் காரகம். சூரியன் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம், தலைமை பொறுப்பு. இதிலே போகிறீங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கு நீங்கள் தலைமையாக உட்காரணும், அந்த மாதிரி உள்ள வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புரியுதுங்களா? கம்ப்யூட்டர் சார்ந்ததும் கணக்குக்கு அக்கௌண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டதும் அது இதன் மூலியமாக ஒரு சூப்பர்வைசரோ ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு நிதி நிறுவனத்துலேயோ எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கம்பெனி இருக்குது மில்லு, அங்கே ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடையை தயாரிப்பு பண்ணுறது மில்லு எடுத்துக்கலாம். அங்கே வெளிச்சமாக இருக்கிற இடம், அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி அதை சார்ந்த வேலைகள் நீங்கள் செய்யலாம். இப்போ சூரிய தசை, தலைமை பொறுப்பு, இந்த மாதிரி உள்ள உங்களுக்கு வேலை செய்யலாம், வேலை கிடைக்கும். அடுத்த நான் கேட்டிருக்கீங்க, எந்த துறையில், அதை தான் என்ன மாதிரி வேலை எந்த துறையில், அந்த துறையில் தான் கிடைக்கும். உள்ளூரா அல்லது வெளியூரான்னு கேட்டிருக்கீங்க. வெளியூர் கிடைக்காது, உள்ளூர் தான். அதாவது இப்போ நீங்கள் இலங்கையில் பிறந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் அங்கேருந்து இங்கே இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் வெளியூரில் தானே இருக்கலாம், நான் பிறந்தது இலங்கை தானே அப்படின்னு நீங்கள் அந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கீங்க. அது உங்களுக்கு வெளியூரே கிடையாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். பூர்வ புண்ணியடா பண்ணீங்க நாங்கள் அப்புறம் நாங்கள் பறிக்க ஆரம்பிச்சிடுவோம். உள்ள தோண்டனா நீங்கள் இப்போ எங்கே தான் இருக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கீங்க, இலங்கையில் பிறந்தீங்க, அப்போ நான் வெளியூரில் தானே இருக்கேன் அப்படின்னு கட்டக்கூடாது. நீங்கள் இப்போ கேட்குற நோக்கம் வெளிநாடா இல்லை வெளியூரா அந்த மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் தாய் தகப்பனோட இருக்கிற ஊர்லேயும் அதுக்கு பக்கத்து ஊரில் போய் வேலைக்கு போயிட்டு கனெக்டில், இப்போ தான் அதுக்கு தான் உதாரணம் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. இப்போ கோயம்புத்தூரோ சென்னையோ அப்படி போனாலும் இடையில வந்துட்டு போகிற மாதிரி உள்ள வேலை தான் கிடைக்கும். இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டி, இப்போ நெல்லை மாவட்டத்துக்கு போகலாம், மதுரைக்கு வரலாம், இந்த மாதிரி உள்ள ஊருக்கே போனாலும் திருப்பி உங்கள் வீட்டில் போய் உங்கள் குடும்பத்தாரோடைய தொடர்புள்ள வேலை தான் கிடைக்கும். பறந்து போய் வெளிநாடு அப்படி தூரத்து பிரதேசத்தில் வேலைக்கு போக முடியாது. காரணம் என்னன்னா உங்கள் லக்னாதிபதி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் போய் கேட்டிங்கனாக்கும் புதன், அவர் 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறார். தொழில் செய்யணும்னா எங்கே இருக்கணும்? 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட தொழில் தான் வரணும், உள்ளூர் தான் வரணும். சரிங்களா? சரி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக உள்ளார். இல்லை எங்கே கெட்டல. அப்போ 9, 5 வலுவாக உள்ளது. லக்னாதிபதி போய் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். சனி போய் 5ஆம் இடத்துல இருக்குது, கெட்டு போச்சுன்னு நம்ம எடுத்துடக்கூடாது. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பாக்கியம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறது இன்னொரு பாக்கியம். அதை உச்ச சந்திரன், அதாவது சந்திரன் உச்சம் அடையில் ரிஷபத்தில் தான் உச்சமாகிறாரு. சரி, பௌர்ணமி சந்திரனா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுவும் கிடையாது. சதுர்தசி, அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாள் மேலே வானத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஒளி பூர்ந்து நல்லா நிறைவு பெற்ற நிலவாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஒளிக்கு பவர் இருக்குது, குருமாறிய ஒளிக்கு பவர் இருக்குது. அப்போ ஒளி பூர்ந்திய சந்திரன் பார்வையும் பெற்ற இந்த 9ஆம் இடம் அருமை. ரொம்ப குடும்பத்தில் தான் இருப்பீங்க. அடுத்து எதிர்காலம் எப்படி இருக்கும் அதானே?
அப்போ வரப்போகிற தசாபுத்திகள்லாம் எதை நோக்கி கொண்டு போய்கிறது, உங்கள் கர்மா எதை கொண்டு போகுது எடுத்துடலாம். இங்கே ஜோதிடம் வந்துருச்சு. இப்போ ஒரு வரப்போகிற ஒரு தசாபுத்திகள் தொடர்பாக லக்கணத்துக்கு நண்பர் லக்கணத்துக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதோடைய தசாபுத்தி நடக்கும்போது நமக்கு நல்ல பலனாக நடந்து கொண்டே இருக்கும். லக்கணத்துக்கு கெடுதலை செய்ய வேண்டியவர்கள் கெட்டு போய் தசாபுத்தி நடக்கும்போது நமக்கு நல்லது நடக்காது, கெட்டது நடக்காது, நிதானமாக போகும், ஒரு சுமாராக குடும்பம் போகும். அப்போ உங்களுக்கு வரப்போகிற இப்போ நடந்து கொண்டு இருக்கிற தசா சூரிய தசா. சூரிய தசா வந்து 7 வருஷம், டோட்டல் வந்து 6 வருஷம் சூரிய தசா. இப்போ தான் உங்களுக்கு வந்து 2023 தொடங்கியிருக்கு. அப்போ 6 வருஷங்கும்போது 2029 வரைக்குமே வந்து உங்களுக்கு சூரிய தசா. 2029 வரைக்கும் சூரிய தசா. இந்த சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு வேலையை கொடுக்கும், தலைமை பொறுப்பு. அப்பானாலாம் வந்து அப்பா இங்கே பாதிப்பப்படுவாரா இல்லை லாபத்தை சம்பாரித்து கொடுப்பாரா? இப்போ சூரியனா அப்பா தானே, அந்த டாபிக் நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அவர் வாட்டில் இருப்பார், அவர் சொத்து அது வாட்டில் இருக்கும், லாபமும் வராது நஷ்டமும் வராது. அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, வேலைக்கு சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட வேலையை பாருங்கள். அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க, வராது, அதனால் லாபம் சம்பாதிக்க முடியாது. சரி, ரொம்பையும் கெட்டும் போயிட மாட்டேங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த சூரியன். எடுக்கணும். இப்போ சூரிய தசை 10ஆம் இடத்துல திக்பலம் ஆயிட்டார். சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. இந்த மகரம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசை வரக்கூடாது. வந்தால் வந்து அவர் நன்மையை செய்ய மாட்டார். அப்போ அந்த நன்மையை செய்யாமல் தீமையை தான் செய்கிற இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தான் ஜோதிடம். கெடுக்கவும் மாட்டார், நல்லதை வாரி வழங்கியும் கொடுக்கவும் மாட்டார். அள்ளி கொடுக்க வேண்டியதை கிள்ளி கொடுப்பார். இப்போ நம்ம 2 கையில் அப்படி இப்படி நிறைய அள்ளி அள்ளி போடுறத கூட அப்படி சின்னதாக ஒரு கையில் அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்போ உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். இப்போ வேலை, கண்டிப்பாக வேலை கொடுப்பார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கார், தொழிலை கொடுப்பார். அந்த தொழில்னால உங்களுக்கு இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, வேலை கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது, ஆனால் போதுமான வருமானம், குடும்பம், நீங்கள் தங்குறது, போக்குவரத்து இதெல்லாம் பார்க்கும்போது சம்பளம். சரி, அதை வச்சு நம்ம முன்னேறலாமா அப்படின்னா கிடைக்காது. நம்ம ஒரு அளவு இருக்குல்ல. அடுத்து வரப்போகிறது சந்திர தசை ஒரு 10 வருஷம். நீங்கள் 2002 பிறந்தீங்க, அப்போ 2029 வரைக்குமே வந்து இங்கே சூரிய தசை. அங்கிட்டு 10 2039 வரைக்கும் சந்திர தசை. அங்கிட்டு செவ்வாய் ஒரு 7 வருஷம். 2029 2039 2046 வரைக்குமே இந்த செவ்வாய். அப்போ உங்களுக்கு 46ங்கும்போது 2002ங்கும்போது 44 வயசு வரைக்கும் ஒரு சுமாரான பலன்தான். கெடுக்கவும் கெடுக்காது, அதிகமாக கொடுக்காது. உங்களுக்கு தேவையானது அனைத்தும் நடக்கும். உங்கள் குடும்பத்துக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், குடும்பத்தில் வந்து குடும்பத்தை பார்ப்பீங்க. வெளியூர் போக மாட்டீங்க, சொல்லிடுறேன். வெளியூருக்கு இல்லை, வாய்ப்பே இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி தானே, அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார்ல. இந்த கெட்டவன் கட்டிட்டு ராஜயோகம். 3ஆம் இடங்கிறது அயன போயினஸ்தா, அது சாரி 3ஆம் இடங்கிறது முயற்சி, கீர்த்தி, வெற்றி, புகழ். அது ஒரு என்ன அப்படின்னாக்கும் நல்ல இடமா கெட்ட இடமாங்கிறது மறைவு ஸ்தானமாக தான் எடுக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, 6ஆம் இடத்துக்கு அதிபதி போய் அந்த 3ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் சந்திரன் வந்து வலுத்து தான் இருக்கிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்குறார், ஒளி பூர்ந்தியா சந்திரன். அப்போ இவர் 6ஆம் இடத்து வேலையை கொடுப்பாருன்னா 6ஆம் இடம் கொடுக்கட்டுமே, வேலை தான். நோய் நொடியை கொடுப்பாருன்னா சின்ன சின்னதாக ஏதாவது இருக்கத்தான் இருக்கும், அதனால் பாதிப்பு வராது. வேலை நிரந்தரமாக கொடுத்துருவார் சந்திரன். சரி, சந்திரன் போக்குவரத்து வளதை அலைச்சலை தான் கொடுப்பார், ஒரு இடத்துல உட்கார விட மாட்டார். வேலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். தான் ஜோதிடம் இப்படி தான் கொடுக்க முடியும். செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 3க்கும் 10க்கும் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆட்சியாகவே எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்தில் ஆட்சி திக்பலம்னு இப்படி எடுத்துக்கலாம். செவ்வாயும் நல்லா
உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். இவர்கள் 3 பேர் தசையை விட ராகு தசை பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ஐயோ ராகு இப்போ தாயாக இருக்கா, அந்த வேலையெல்லாம் இல்லை, கிடையாது. ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக உள்ளார். இங்கே திக்பலம் பெற்ற சூரியன் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார். இந்த வேலையெல்லாம் ராகு செய்யணும். 18 வருஷம் சூப்பர், அருமையாக உங்களுக்கு எதிர்காலத்தை நீங்கள் கேட்டீங்களா? அதனால தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தந்த வயசில் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. அப்போ 44 வயசுக்கு மேலே அங்கிட்டு ஒரு 20 வயசு, 18 தான், இன்றைக்கி 20 கொடுங்க, 62 வயசு வரைக்கும் 18 கூட்டினா சூப்பர் சூப்பர் அருமையான பலனை கொடுப்பார். உடனே அதுக்கு மேலே அது அப்புறம் பார்ப்போம். இதில் கோச்சாரம், அந்தந்த காலத்தில் கோச்சாரத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி. இப்போ அடுத்து உங்களுக்கு வரப்போகிறது, அடுத்த சனி பயிற்சி வரும்போது உங்களுக்கு 7.5 சனி தொடங்க போகுது. அப்படி தானே? அப்போ கோச்சாரத்தையும் பார்த்துடணும்ல. 7.5 சனி வரப்போகுது. அப்போ 7.5 சனியில் செம்மச்சனி போகும்போது கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் சங்கடங்கள் இதெல்லாம் கொடுக்கும். அப்போ தசாபுத்தி வந்து சூரிய தசை தான் நடக்கும். கர்மாவனைகளை அனுபவிச்சு தான் தீரணும், யாராக இருந்தாலும். அப்போ ஜோதிடத்தில் அப்படி அருணகிரிநாதர் என்னன்னா, வேலு இருக்க, அதாவது நாளும் கோளும் என்ன செய்யும் அப்படிங்குவாங்க. அதாவது அவங்க தெய்வத்தை வழிபட்டால் அவங்க உங்களுக்கு வயசு பத்தாது. இதையும் சொல்லிடலாம். ஒரு 22 வயசு ஒரு நபர் போய் ஆன்மீகத்தில் உள்ளே இறங்கன்னு அப்படின்னோம்னா பத்தாது. உங்களுக்கு ஆசைகள் தான் வரும். குடும்பம் எல்லாம் பொதுவாக சிறு வயசு, நீங்களும் சராசரி மனிதனாக வாழ்ந்து தான் ஃபஸ்ட்டு இல்லை, அப்புறம் தான் துறவரம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன மாதிரி வேலை, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல அழகான பொண்ணு கிடைக்கணும், அழகான குழந்தை கிடைக்கணும், வண்டி வாங்கணும், மொபைல் ஃபோன் வாங்கணும், டிவி வாங்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், இப்படி ஆசைகள் அடுக்கிக்கொண்டே போகலாம். 10 ரூபா கிடைக்கிறப்ப ஒரு ஆசை வரும், 100 ரூபா கிடைச்சப்போ அதை விட பெரிய ஆசை வரும், 1000 ரூபா கிடைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஆசைகளை கொடுப்பான். சரி, உங்கள் லக்னாதிபதி சனி, திருப்தி அடைய மாட்டீர்கள், இப்படிதான் அந்த லக்னம். சரி, கும்ப லக்னம், உயர்ந்த சிந்தனைகள், நம்மளை விட உயரமானவர்களோட தொடர்பு, அப்படிதான். சோதிடம்னா ஒரு இதில் சொல்லிவிட முடியாது. அப்போ நல்லா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் போய் வேலை செய்கிறீங்க, அங்கே உயர் அதிகாரியோட தொடர்பு கொள்வீங்க. நமக்கு கீழே இருக்கவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்பயுமே டாப்பில் தான் இருக்கணும்னு சிந்திப்பீங்க. இருக்கலாம், தப்பே கிடையாது, அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. மேச ராசி, நெருப்பு ராசி, ஸ்தரம் ராசி, கிழக்கு எதுலையுமே முதன்மை எடுத்துக்கலாம். வேகம், கோபம், குணம், இதில் அனைத்தும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். இதுலேயுமே அவசரம், எடுத்தா டக்கு 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 வேகமாக இருக்கணும். இந்த மாதிரி வரும். ஒரு ஜாதகத்தை நான் 10 ஜாதகத்தை கூட பதில் சொல்லிடலாம் ஒரு வீடியோவில். நீங்கள் கேட்டிங்களா, இருக்கும் வேலை, ரைட்டு, முடிஞ்சு பதில். வெளியூர் போகலாமா, போக மாட்டேன் அப்படின்னா அது ஜோதிடம் கிடையாது. இப்போ நான் இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க, என்ன இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஜோதிடம் ஜாதகம் பார்க்கணும்னா நம்மள்ட்ட வர்றவங்க வந்து பலனை நான் எதிர்பார்க்கக்கூடாது. காசு பணம் கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க திருப்திக்கு பலன் சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க, இந்த இப்போ உடனே பிறந்த தேதி லக்ஷர் ஷரோன் அப்படின்ட்டோன்னே நீங்கள் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி பிறந்தீங்க, 2002 பிறந்தீங்க, ராசி லக்னம், ரைட், ஓகே. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க, என்ன வேலை, என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்க, எந்த துறையில், அப்பா சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, ஆடிட்டிங், பேங்கு, இந்த மாதிரி உள்ள சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். ஓகே, முடிஞ்சு கிளம்பு. அடுத்து என்ன கேட்குறீங்க, உள்ளூரா அல்லது வெளியூரா? வெளியூர் போக மாட்டீங்க, உள்ளூர்லேயே வேலை செஞ்சுருவீங்க. இதில் என்ன உங்களுக்கு புரியுதுன்னா அப்படி சொன்னேன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் நன்றாக இருப்பீர்கள். நான் சொல்லி முடிச்சிட்டேன், முடிஞ்சு, அவ்வளோதான். இப்படி நான் ஒரு 10-20 பேர்த்துக்கு நான் வீடியோ போடலாம் ஒரு வீடியோவில். அது முறையா? இல்லை. இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க, இதிலேருந்து அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இந்தந்த பாவத்தை வச்சு சொல்கிறார், அப்போ இந்த மாதிரி தான் நடக்கும்.
அப்போ அடுத்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதுதான் நடக்கும். உங்களுக்கு ஒருத்தருக்கு வேண்டி நான் போடல வீடியோ, இதில் பார்க்குறவர்கள் பயனடையணும். உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பீர்கள். என்னங்க எப்போத்தையும் அளவோட தாமல் அளவுக்கு அள்ளி கொடுக்க மாட்டார், கிள்ளி கொடுப்பார். உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவும் முடங்கி போகாது. அதிகம் அவன் நீங்கள் ஆசையைத்தான் கொடுக்கும். கும்பம் அதில் நம்ம நினச்சது கிடைக்கலன்னு வருத்தம் தான் போடுவீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி, என்ன தெய்வத்தை நான் வழிபட அடுத்த கேள்வி வந்துடும். ஆன்மீகத்தில் போனால் அடுத்த ஜோதிடம் பார்க்க வர்றவங்க இதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு ஜோதிடர் வந்து நடக்கிறதான் இவ்வளோ நேரம் பேசியாச்சு, நான் வந்தது நீ சொல்கிறலாம் சேர்த்தேன், இதுலேருந்து நான் தப்பிக்கணும், நான் என்ன செய்ய அப்படிங்குவாங்க. நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலான்னு எது செஞ்சாலும் தெய்வ பிரார்த்தனை போகும்போது கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாக வரும். இதுக்காக நான் போய் சாமியை கும்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நானும் தான் டெய்லி கும்பிட்றேன், நான் நினைக்கிறதெல்லாமல் கிடைக்க போகுது. யார் தான் சாமியை இப்போ தேவைகளுக்கு போய் கோயிலில் போய் விழுந்து விழுந்து கும்பிடுச்சு எனக்கு கோடி கோடியாக கொட்டணும், ஒரு 10 மொபைல் ஃபோனு வாங்கிக்கணும், அழகான பெண்களை கல்யாணம், அது பெண்களில் கல்யாணம் பண்ணணும், பெண் கிடையாது, அழகான பெண்கள் தொடர்பு வேணும், அந்த மனுஷனுக்கு ஆசை. இப்படிலாம் வருமா அப்படின்னாக்கும் கிடையாது. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம கைகால் சுகத்தை கொடுப்பார், அந்நாடு தேவையை கொடுப்பார். தெய்வத்தை வணங்குறதை வந்து ஆசையை கொடுக்க மாட்டார். ஆசையை அற்றவன் தான் இங்கே தெய்வத்திட்ட போக முடியும். திறந்துடணும் எல்லாத்தையும். இப்போ திறக்கிறதுனா உடனே துணியெலாம் அவுத்து போட்டு அம்மனமாக போகிறதில்ல, ஆசையாக திறக்கணும், குடும்பத்தையே திறக்கணும். அப்படின்னா உடனே பொண்டாட்டி உள்ளே வேணாமா, ஆன்மீகத்துக்கு உள்ளே போதா, அது வேணாம், பயமாயிரு. சரி, ருத்ரன் சிவனை வழிபடுங்க. என்னையா நான் சனி லக்கணத்தில் பிறந்து சிவனுக்கு போய் கும்பிட சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? காரணம் இருக்குது, எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. அஸ்வினிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான். கேது எங்கே இருப்பார்னா ஞானக்காரகன், விநாயகர் கூடயே இருப்பார். அப்போ நீங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு பதில் அதை போய் கும்பிடலாமா அப்படின்னாக்கா அது முடிஞ்சு போச்சா தசா பற்றி நீங்கள் பிறக்கும் போதே அதை அப்படி உரங்கட்டி வைப்போம். இப்போ தசா நடக்கிறது சூரியன், அப்போ சூரியனை வழிபடலாம். சூரியனுக்குன்னா சிவன், ருத்ரன். சரி, உங்களுக்கு சதுர்தசி என்ன திதியில் பிறந்திருக்கீங்கனாக்கும் சதுர்தசியில் பிறந்திருக்கீங்க. அதுக்கு அதிதேவதை யாருனாக்கும் மகேஸ்வரன், ருத்ரன், அங்கேயும் சிவன் வந்து விடுகிறார். அடுத்து உங்களுக்கு கரசை, கரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் கரசையில் பிறந்திருக்கீங்க. அதாவது இதெல்லாம் எந்த இதுலையும் சொல்ல மாட்டாங்க, நானும் கூட சொல்கிறதில்ல. இப்போ பார்க்க கொஞ்சம் இது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும் 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம்னா இது 5 அடக்கி தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். நான் இந்த வீடியோவில் தான் முதல்ல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பாவம் ரொம்ப சின்ன குழந்தை கேட்டிருக்காங்க, அதனால தான். கரசையில் பிறந்திருக்கீங்க. கரசைனா பூமிக்காரகன், பூமி மேலே ஆசையை கொடுப்பான், பூமி வாங்கணும், பூமி சம்மந்தப்பட்ட கேள்வி அதுதான் இருக்கும். அப்போ பூமினா சந்திரன், சந்திரன் தான் சக்தி தெய்வம். சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. ஓடி போயிருங்க, அங்கே தான் வழிபடணும். புரியுது நினைக்கிறேன். சக்தி சிவன் வழிபாடு தெய்வம். அப்போ நீங்கள் கேட்டிருக்க பேருக்கு வந்து கிறிஸ்துவ பேர் மாதிரி வருது. அப்போ நீங்கள் சிவனாக வந்து ஏசா பார்த்துக்குங்க, சக்தியை வந்து மாதாவை பார்த்துங்க, தெய்வ அம்மாவாக பார்த்துக்குங்க. எனக்கு நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்துவ மதமாக எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்ம தெய்வம் சிவன் என்றால் தலைவன், தலைவன் என்றால் ஏசு, நீங்கள் அப்படி கும்பிட்டுக்கலாம். சரிங்களா? உங்கள் பேர் வந்து சரவண, லக்ஷர் சரவணா கிறிஸ்தவம் என்னன்னு தெரியல, இருந்தாலும் எந்த மதத்துக்கு நான் இப்போ இதுக்கு இல்லை. நான் இங்கே தெய்வத்தை சொல்கிறேன்னா அந்தந்த மதத்தில் அந்த இதுக்கு உள்ள தெய்வங்கள் இருக்குது. இயேசுவையும் கும்பிடலாம். சரிங்களா? சக்தின்னா தாய்தார் தான், தாயார் மாதா தாயார்லாம் கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அப்புறம் யோகம் வந்து வியாதீபம் அப்படின்னுங்கிறது உங்களுக்கு இந்த 27 யோகம் வரும். அப்போ அதுக்கு யார் வந்துடுறாருன்னா ருத்ரன் தான் வந்துடுறாரு. நான் மாற்றலாம் கேட்கல, அதுக்கு எந்த தெய்வம் தலைமை தெய்வம் இருக்கோ அதை கும்பிடுங்க. சரிங்களா? இப்போ உடனே அதுக்கு தான் நான் பரிகாரம் சொல்கிறதில்ல. அப்போ சைவம் வைணவம் இந்த புத்த மதம் அப்படி இப்படிங்கிறாங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் அதுக்கு தலைமை தெய்வத்தை கும்பிடலாம்.
நீங்கள் என்ன உயர்ந்த சிந்தனை உள்ளவர் தானே, உயர்ந்தது தானே கும்பிடுவீங்க, அதை கும்பிடுங்க, உங்களுக்கு நன்றாக இருக்கும். நம்ம என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் யூடியூப் சொந்தங்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தமிழில் இதேமாதிரி இப்போ ஒரு போட்ட மாதிரி தமிழில் உங்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பகலா இரவா என்று அதையும் சரியாக போட்டு உங்களுடைய கேள்வி எந்த ஊரில் பிறந்துக்குங்க தமிழில் தான், கமெண்டில் எழுத்து வந்து தமிழில் தான் வரணும், போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தர்றேன். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.